வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் இணைய சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் குமரேசன். இப்போ நம்ம பார்க்க போகிற தலைப்பு வந்து ஒரு குறிப்பிடத்தக்க தலைப்பு. அதாவது ஓர் பாலின ஈர்ப்பாளர்கள் அவர்கள் இருவரும் வந்து சேர்ந்து வாழலாம் என்று ஆந்திரா உயர்நீதிமன்றம் வந்து ஒரு அதிரடியான குறிப்பிடத்தக்க உத்தரவை வந்து பிறப்பித்திருக்கிறார்கள். இது குறித்து இந்த காணொலியில் பார்க்கலாம். பொதுவாக ஆந்திராவை சேர்ந்த கவிதா என்ற பெண்மணி, அதாவது பாதுகாப்புக்காக பெயர் மாற்றப்பட்டுள்ளது. அந்த கவிதா பெண்மணி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அதாவது ஆந்திரா உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்கிறார்கள். அந்த மனுவில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பொதுவாக அந்த கவிதாவும் லலிதா என்ற பெண்மணியும், அதாவது இதுவும் வந்து இந்த பெயரும் வந்து பாதுகாப்புக்காக பெயர் மாற்றப்பட்டுள்ளது. அந்த கவிதா லலிதா இருவரும் வந்து ஓர் பாலின ஈர்ப்பாளராக கடந்த ஓராண்டாக வாழ்ந்து வருவதாகவும் தெரிவித்திருக்கிறார். இந்த சூழ்நிலையில் அந்த லலிதாவுடைய பெற்றோர்கள் அந்த லலிதாவை வந்து அவர் விருப்பத்துக்கு மாறாக அவரை வந்து அழைத்து சென்று வீட்டில் அடைத்து வைப்பதற்காகவும் அவரை வந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்காக ஹேபியஸ் கார்பஸ் என்று சொல்லக்கூடிய ஆட்கொணர்வு நீதி பேராணை மனுவை வந்து இந்த கவிதா என்பவர் தாக்கல் செய்திருக்கிறார். அதனை விசாரித்த நீதிபதி அவர்கள் காவல்துறைக்கு வந்து உத்தரவிடுகிறார்கள். அந்த லலிதாவை வந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த வேண்டும் என்று உத்தரவிட்டதன் பேரில் காவல்துறையினர் வந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துகிறார்கள். இருதரப்பு வாதங்களையும் விசாரிக்கிறார். அப்போ வந்து இந்த கவிதா என்ற மனுதாரர் தரப்பு வழக்கறிஞர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, அதாவது 18 வயது பூர்த்தி அடைந்த ஓர் பாலின ஈர்ப்பாளர்கள் வந்து அவர்கள் வந்து சொந்த விருப்பப்படி சேர்ந்து வாழலாம் என்பதை வந்து பல்வேறு வழக்குகளில் வந்து உச்சநீதிமன்றம் தீர்ப்பு பிறப்பித்துள்ளது என்ற அந்த அனைத்து தீர்ப்பையும் வந்து மேற்கோள் காட்டுகிறார். அதனால் அதன் அடிப்படையிலே இந்த வழக்கிலும் வந்து உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்று வாதத்தை முன்வைக்கிறார். இதனை வந்து பரிசீலித்த நீதிபதிகள் அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பையே வந்து ஏற்று இதிலையும் வந்து அந்த கவிதா லலிதா சேர்ந்து வாழ்வதில் வந்து அவர்களுக்கு வந்து உரிமை இருக்கிறது, அவர்கள் வந்து 18 வயதை கடந்தவர்களாக இருக்கிறார்கள், அதனால் அவங்க சேர்ந்து வாழ உரிமை உள்ளது என்று நீதிமன்றம் தீர்ப்பளித்ததோடு, மேலும் அந்த லலிதா என்பவர் தன்னுடைய பெற்றோர்களுக்கு எதிராக காவல் நிலையத்திலே தாக்கல் செய்த புகார் மனுவை வந்து வாபஸ் பெறாவிட்டால் குற்றவியல் நடவடிக்கை தொடரும் என்றும் இந்த உத்தரவில் வந்து பிறப்பித்திருக்கிறாங்க. அப்போ இது வந்து ஒரு குறிப்பிடத்தக்க உத்தரவாக கருதப்படுகிறது. அதாவது ஓர் பாலின ஈர்ப்பாளர்களுக்கு சட்ட அங்கீகாரத்தை உறுதி செய்யக்கூடிய ஒரு தீர்ப்பாக இருக்கிறது. ஆகவே நண்பர்களே, சமூகத்தில் சட்டம் விழிப்போடு இருப்பவருக்கே துணை நிற்கிறது என்ற கோட்பாடு நிலவி வருகிறது. ஆகையால் சட்டத்தின் அடிப்படை கூறுகளை மக்களிடையே பரவலாக்கி சட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் இந்த காணொலி பதிவிடப்படுகிறது. உங்களுக்கு சட்டம் சம்பந்தமான சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க, அல்லது திரையில் இருக்கக்கூடிய நமது வாட்ஸ்அப் எண்ணுக்கு தெரிவிங்க. அதற்கு உடனுக்குண்டான பதில்கள், அது சம்பந்தமான காணொலிகளை நாங்கள் பதிவு செய்கிறோம். இதில் கூறப்பட்ட தகவல்கள் உங்களுக்கு வந்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதத்தில் பயனுள்ளதாக இருந்தால் இதை லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் பதிவிடக்கூடிய வீடியோக்கள், சட்டம் சார்ந்த தகவல்கள் மற்றும் நீதிமன்ற தீர்ப்புகள் அடங்கிய காணொலிகள் உங்களுக்கு உடனுக்குடனே வந்தடையும். மேலும் அடுத்து பயனுள்ள சட்ட தகவல்கள் அடங்கிய காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் நான் உங்கள் இணைய சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் குமரேசன். நன்றி, வணக்கம்.